ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. நான் ஒரு லாங் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. ஏன்னா பிகாஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என்னுடைய அம்மா வந்து தவறி போனாங்க. அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கூட போய் இருந்து ஒரு 2 months, ஒரு 15 டேஸ் தான் இருக்க முடிஞ்சது என்னால். இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா சரி அவங்களுக்காகவே நான் ஒரு வீடு வாங்கினேன். வாங்கிட்டு கேரளாவில் ஒரு சின்னதாக ஒரு வில்லா வாங்கினேன். வாங்கிட்டு அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். அவங்களோட ஹீமோதெரப்பி வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா பெட்டர் ஆகிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது நல்லாயிடுவாங்க, இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கூட இருப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். அதை வாங்கி அந்த வீட்டை வந்து நான் அப்படியே ஷூட் பண்ணி அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் காமிச்சப்போ கண்ணு நிறச்சி பார்த்தாங்க. ஏன்னா அம்மா தான் நம்ம கூட ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் குழந்தை நல்லா ஆகிட்டனால எல்லோரும் தனித்தனியாக ஆகிடுவாங்க இல்லையா? அப்படி அவங்கள பார்த்துக்கலான் இருக்கிற டைமில் தான் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சு அடுத்த சோகம் என்னன்னா, அடுத்த ஒரு 6 மந்த்க்குள்ளேயே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து இந்த ஹெட்டுலேருந்து எல்போ வரைக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி இந்த நர்வும் கட் ஆகி அவருக்கு ஒரு 6 மந்த் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஃபிசியோதெரப்பி பண்ணும்போதும் ரெஸ்ட் ரூம் போகும்போதும் எல்லாத்துக்குமே அப்படி ஆயில் மசாஜ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அஸ் அ ஒய்ஃப் ஹேவ் டு டேக் கேரில் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது என்னுடைய ஒரு பிரதர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நிறைய டாஸ்க், அதாவது அம்மா இருந்தப்போ ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு நிறையா ஃபுட்டெல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இப்போ அவருக்கு முடியறதில்ல. அவருடைய ஹெல்த் பார்த்துக்காம ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டார். அம்மா போனோன்னே அம்மாவையே நினச்சிட்டு இருந்துட்டு ஹெல்த்து வந்து பார்க்காம விட்டுட்டு ரொம்ப முடியாமல் இருக்கார். இப்போ ரொம்ப பேட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கார். அவரையும் போய் ஒரு 1 வீக் பார்த்துட்டு வந்தனால எனக்கு நிறைய வீடியோஸ் போடவே முடியல. நான் வந்து வெளியே சிரிச்சுட்டே இருந்தாலும் நிறைய சேட் நியூஸாக அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்குள்ளேயே நிறைய ஃபேமிலி மீட்டிங்ஸு, கெட் டுகெதர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி கேரளா போகிறது, அப்புறம் சென்னை வருது அப்படின்னால நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட நான் போட முடியல. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல. பட் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நான் இன்றைக்கி வந்து சரி, இந்த கர்மான்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு புடவையோ ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அம்மாவுக்கு கொடுப்போம். அம்மா என்ன செய்வாங்க, அதை வந்து அவங்களுடைய இன்னொரு வேறு ஏதாவது மகள் கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அது அவங்க மகளுக்கு இல்லை நீஸ்க்கு இல்லாட்டி கசின்ஸ்க்கு யாருக்காச்சும் கொடுப்பாங்க. அது ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்கள பார்க்குற டைமில் ஐயோ இந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கே, இது வந்து நான் எடுத்துக்கிட்டோமா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு காட்டன் சாரீ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அப்படி சுற்றி சுற்றி இந்த கர்மா அப்படி வரன்ற மாதிரி அப்படி சுற்றி வந்தது தான் இந்த புடவை. எங்கள் அம்மா தான், என்னுடைய சிஸ்டர் தான், என்னுடைய கசின் தான், நீஸ் தானெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அப்போ இருக்கிற ப்ளவுஸ் இது இப்படி தைச்சிருக்காங்க. ப்ளவுஸோட டிசைன் மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் இந்த க்ரீன் சாரீ இன்றைக்கி எடுத்து உடுத்துக்கிட்டேன் அம்மா ஞாபகமாக. அப்புறமா ஒரு சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தான் போகணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப எனக்கு சேட் ஆகி நான் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போய் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டேன். மூடே வந்து ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நான் போய் உடனே ஜிம்மில் சேர்ந்து என்ன இப்போ வந்து என்னோடய ட்ரைனர்ஸு, என்னுடைய 777 ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ், அவருடைய ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் போய் நம்ம ஒரு எக்ஸசைஸோ, ஒரு யோகாவோ, ஒரு ஜும்பாவோ, இல்லாட்டினா ஒரு ஏதாச்சும் ஒரு மெடிடேஷன்ஸோ அப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். நம்ம எப்போவுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா இருக்கும்போதே ஓடி உங்களுக்கு வேண்டியதை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா காலம் கடந்து அதுக்கப்புறம் ஓட முடியாது, உங்களுக்காக சேர்த்து வச்சுக்கவும் முடியாது. ஹெல்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து, நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இருக்குது, நீங்கள் போய் பார்த்து உங்களுடைய உடம்பெல்லாம் செக் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மளுடைய பெரிய அசெட், நம்மளுடைய பொக்கிஷம் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ஹெல்த்து தான். நான் எல்லாருக்குமே சொல்கிறது வந்து ஹெல்த்தை வந்து பத்திரமா நல்லபடியாக நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா, யாருடைய உதவியும் இல்லாமல் நம்மளாக வந்து ஒரு டீ போட்டோ காஃபி போட்டோ குடிச்சுக்கணும். யாராச்சும் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த சுச்சுவேஷன்லாம்
வெரி வெரி பேட் அண்ட் வெரி சேட் சிச்சுவேஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் நான் இப்போது இருந்துகிட்ருக்கேன். இங்கே வந்து ஹஸ்பண்ட் இருக்காரு, என் குழந்தைய பார்த்துக்கணும், என் குழந்தை ஊர்லேருந்து வரப்போகிறாங்க யூஎஸ்லேருந்து. ஸோ அவங்க வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்காக வரணும். ஸோ அவங்க கூட நிற்கணும், ஃபேமிலியோடு நிற்கணும். ரொம்ப நாள் வந்து பிரதர் கூடயே நிற்க முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் இருந்திருக்கு. பட் இதுவும் எல்லாம் கடந்து போகும்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கேன். அப்படியே வந்து அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு கொஞ்சம் என்கிட்ட இருக்க கலெக்ஷன் ஆஃப் ப்ளவுஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் எப்படி சாரீஸ் வந்து எப்படி போடுறேன், அந்த செலெக்ஷன் ஆஃப் ப்ளவுஸ் வந்து எப்படி மாற்றி மாற்றி போட்டுப்பேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப நாளாச்சு செல்லக்குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இந்த இயர் முடிய போகுது. நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் வருது. டிசம்பர் முடிஞ்சோடனே 2025 முடிய போகுது. இந்த 2026ல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கணும். பி ஹாப்பி. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தானத்தில் சிறந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸாச்சு நீங்கள் யாருக்காச்சும் ஒரு தானம் பண்ணிங்கன்னா அது என்றைக்காச்சும் உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை காப்பாற்றும். நான் வந்து இந்த கை கொடுக்குறது, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பண்ணுறேன் நான். என்னால் முடிஞ்சது, எனக்கு ஒர்க் இருந்தால் நான் ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் பண்ணி வச்சு எல்லாருக்கும் கொடுப்பேன். என்னால் முடிஞ்சதை நான் உதவி செய்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் மேக் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல சோல்ஸ், அதாவது நல்ல குட் ஹார்ட் உள்ள, நல்ல மனசு உள்ள, அதாவது இந்த பணம் காசு இதெல்லாம் எதிர்பார்க்காம நல்லபடியாக இருக்க நிறைய சோல்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என் கூட இருந்து நாங்கள் சும்மா ஒரு அவுட்டிங் போனால் கூட, இல்லை ஒரு கடைக்கு போனாலோ, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனால் கூட எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சொந்தங்களை விட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப பயங்கரமான ஒரு ஹெல்ப். நம்மளுடைய ஒரு பேட் சிச்சுவேஷன்ஸில் நமக்கு வந்து நம்மளுடைய குட் சோல்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் நினைக்காதீங்க. எப்போவுமே வந்து உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கூட பிறந்தவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புன்றது நம்மளுடைய கல்ச்சருக்கு நம்மளுடைய ஊரில் தான் இருக்குது. வெளியூர்லலாம் ரொம்ப பேர்கிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனால் பட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் அது ரொம்ப இருக்குது. தமிழ்நாடுன்னு இல்லை, கேரளாலையும் இங்கேயும் சரி ரொம்ப இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஒரு பாண்டிங்காக, ஹாப்பியாக, சந்தோஷமாக, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப ஹாப்பியாக ஹெல்ப்பிங்கில் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாட்டினா கூட ஃபிசிக்கலாக, மாரலாக, சப்போர்ட்டிவாக, அப்படி குட் இதாக நல்ல மனசோட எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ மீன் அ வெரி சேட் மூட் அண்ட் குட் மூட் ஆல்சோ. அந்த மாதிரி மூடில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்கிட்ட இருக்க ப்ளவுஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, டாட்டா பாபாய், லவ் யூ.